காசாவில் 3 நாடுகளின் படை. இஸ்ரேலின் புதிய திட்டம். இஸ்ரேல் தனது நாசகார போரின் அடுத்த திட்டத்தை அறிவித்துள்ளது. மேற்கு கரையைப் போல காசாவையும் முழுமையாக கைப்பற்றி அமெரிக்கா, இஸ்ரேல், எகிப்து நாடுகளின் கூட்டு இராணுவத்தை அங்கு நிறுத்துவதுதான் திட்டம். முன்னர் ஹமாஸ் காசாவை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நிலையில் ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்களை முழுமையாக அழிப்பதுதான் அடுத்த இலக்கு என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதனிடையே வடக்கு காசாவில் இருந்து வெளியேறிய மக்கள் தெற்கு பகுதியில் தஞ்சமடைந்த நிலையில் அங்கும் உக்கிர தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர். கடைசி 24 மணி நேரத்தில் மட்டும் 125 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 318 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 22,438 உயர்ந்துள்ளது. காயமடைந்தோர் எண்ணிக்கை 57,614 அதிகரித்துள்ளது. இது மட்டுமின்றி கடைசியாக தற்போது நடைபெற்ற ஒரு தாக்குதலில் கான் யூனிஸ் பகுதியில் 32 பேரும், ரஃபாவில் 5 பேரும் இஸ்ரேல் தாக்குதலில் பலியாகியுள்ளனர். ரஃபாவில் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இஸ்ரேல் அறிவித்த பகுதிகள் மீதும் அந்நாட்டு இராணுவமே தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹமாஸ் உள்ளிட்ட 5 பாலஸ்தீன குழுக்களுக்கும் இஸ்ரேல் படைகளுக்குள் இடையே கடும் சண்டை நீடித்து வருகிறது. இதனிடையே வியாழக்கிழமையும் இஸ்ரேல் நகரங்கள் மீது ராக்கெட் வீச்சு தாக்குதல் நடைபெற்றது. மேற்கு கரையில் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 17 வயது சிறுவன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அங்கு இதுவரை கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை 326 உயர்ந்துள்ளது. அங்கு கைதானவர்களின் எண்ணிக்கை 5,000 தாண்டியுள்ளது.